வெற்றிவேல் முருகன் மேட்ரிமனி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேவை முழுக்க முற்றிலும் இலவசமானவையே. மணமகள் பெயர் அன்பு செல்வி. இவங்களுக்கு வயது 42 வயது ஆகுது. இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் கவுண்டர் உட்பிரிவை சேர்ந்தவங்க. இவங்களுடைய ராசி கும்ப ராசி, சதயம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா டிகிரி வரைக்கும் படித்து முடிச்சுட்டு கேட்டரிங் சர்வீஸ் சொந்தமாக பிஸ்னஸாக எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா 2ஆம் திருமணத்துக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு முதல் திருமணமாகி தன்னுடைய கணவர் கூட வாழ பிடிக்காமல் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சு இன்றைக்கி இவங்க தனிமையில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிறவர் ஜாதி மதம்லாம் எந்த ஒரு பாகுபாடும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக படிப்பறிவு இல்லைனாலும் பரவாயில்ல, தன்னுடைய கேட்ரிங் பிஸ்னஸை எடுத்து நல்லபடியாக இவங்க கூட சப்போர்ட் பண்ணி சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மணமகன் கிடைச்சா போதுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க டிகிரி பண்ணியிருக்கிறதுனால மணமகன் வேலைக்கே போனாலும் பரவாயில்ல, ஏதோ ஒரு படித்த ஒரு நல்ல மணமகனாக இருந்தால் நல்லா இருக்குங்கிற மாதிரியும் ஆசைப்படுறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளுக்கு வசதின்னு பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு நலன்ட்டு எல்லா வசதியுமே தனக்கு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்க ராணிப்பேட்டை பகுதியில் தான் வச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகள் ரொம்பவே ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருக்கிறதுனால இவங்களுடைய முகத்தை மட்டும் கொஞ்சமாக மறைச்சி போட்டிருக்கோம். நேரில் கேட்டதுக்கப்புறமா ஃபோட்டோ மற்றும் முழு விபரத்தையும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய விபரம் ஃபுல்லாத்தையும் அனுப்பிச்சு விட்டீங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களே உங்களை தொடர்பு கொள்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா சசிகலா. இவங்களுக்கு வயது 39 வயது ஆகுது. இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் வேளாளர் உட்பிரிவை சேர்ந்தவங்க. இவங்களுடைய ராசி கும்ப ராசி, அவிட்டம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா பிஎஸ்சி பண்ணிவிட்டு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் சொந்தமாக எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த மணமகள் வீட்டுக்கு ஒரே ஒரு பொண்ணு தான். இவங்க ஒரு பையனை லவ் பண்ணி திருமணம் பண்ணியிருக்கிறாங்க. பெற்றோரோட சம்மதம் இல்லாமல் தான் இவங்க திருமணத்தையும் பண்ணியிருக்கிறாங்க. திருமணமாகி கொஞ்ச நாளிலேயே அந்த பையன் இன்னொரு பொண்ணு கூட தொடர்பில் இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு இந்த மணமகள் அவங்கள விட்டு விலகி வந்துட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு வீட்டுக்கு ஒரே ஒரு பொண்ணாக இருக்கிறதுனால சொந்த வீடு நிலம்ட்டு நல்ல ஒரு செட்டில்டான லைஃப்பில் இருக்கிறதுனால தனக்கு வரக்கூடிய மணமகன் படிச்சிருந்தா மட்டும் போதும், வசதி காசு பணம் எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, குறிப்பாக ஜாதி வயது முக்கியம் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகள் தேனியில் இருக்கக்கூடிய பெரிய குளம் பகுதியில் தான் வச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்க ரொம்பவே ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருக்கிறதுனால இவங்களுடைய முகத்தை மட்டும் கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்கோம். நேரில் கேட்டு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா முழு டீட்டெயிலையும் தரங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு விபரத்தையும் அனுப்பிச்சு விட்டீங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களே தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க.